ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أوصيكم وإياي أولا بتقوى الله அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இன்னும் மார்க்கத்திற்காக உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், இன்னும் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் கருதி இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாகவே வந்து 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வல்ல ரஹ்மான் மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பு தான் ஜும்மா என்று சொல்லக்கூடிய நம்முடைய மனதை அடியோடு மாற்றி அமைக்கக்கூடிய நிகழ்வாக இந்த ஜும்மா நமக்கு அமைய வேண்டும். இந்த ஜும்மாவில் சொல்லப்படுகிற குர்ஆன் வசனங்களை சரியாக புரிந்து கொண்டு அந்த குர்ஆன் வசனங்களுக்கு தகுந்தவாறு நம்முடைய வாழ்நாள் இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் சரி செய்து கொள்ள வேண்டும். குர்ஆன் வசனத்துக்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். மௌத்து வரை அதே நிலைமையில் வாழ்வதற்கு துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை குர்ஆனில் சொல்லப்படுகிற அந்த விஷயம் நம்முடைய வாழ்நாளில் இல்லை என்று சொன்னால்
தொழுது விட்டு துவா செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், நீ சொன்ன அந்த விஷயம் என் வாழ்நாளில் இல்லை, எனக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நான் தவறுதலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு நியத்தை வைத்துக்கொண்டு துவா செய்துவிட்டு கிளம்ப வேண்டும். இதுதான் இந்த ஜும்மாவை பயன்படுத்தியதற்கான கூலியாக அமையும். சாதாரணமாக நாம் இந்த ரமலான் மாதத்தில் ஏற்கனவே 2 ஜும்மாக்களில் 2 வசனங்களுக்கான விளக்கத்தை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே. இப்போ அந்த ரமலான் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகிற 3வது வசனத்தை மாத்திரம் பார்க்க இருக்கிறோம். அதில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை புரிய இருக்கிறோம். அல்லாஹ் இந்த ரமலானை பற்றி பேசும் பொழுது, ஷஹுரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். ஷஹுரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். 12 மாதங்கள் அரபியில் இருக்கிறது. ஆனால் ரமலான் மாதத்தை ஏன் சிறப்புக்குரியதாக அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கான காரணம் உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. அதாவது குர்ஆன் இறங்க ஆரம்பித்திருக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ ரமலானுடைய சிறப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டால், முதலாவது சிறப்பு குர்ஆன் இறங்கியதால் இந்த மாதத்திற்கு சிறப்பு. குர்ஆன் இறங்க ஆரம்பித்ததால் இந்த மாதத்திற்கு சிறப்பு. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹுதன், அதில் தான் உங்களுக்கு நேர்வழி இருக்கிறது. லின்னாஸ், உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் அந்த குர்ஆனுக்குள்ளே தான் நேர்வழி இருக்கிறது. ஓ பையனாத்தின் மினல் ஹுதா, ஓ பையனாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆனுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் நேர்வழி எது, வழிகேடு எது என்று பிரித்து நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த குர்ஆன் சொன்னாக்கா உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் நேர்வழியாக இருக்கிறது. அந்த நேர்வழி கூட எப்படிப்பட்ட நேர்வழி அது, இது ரைட்டு இது தப்பு என்று பிரித்து அறிவித்து நான் சொல்லியிருக்கிறேன். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹர ஃபல் யசுமுஹு. அதனால் யாரெல்லாம் இந்த மாதத்தில் நம்பிக்கை கொண்டு உயிரோடு இருக்கிறீர்களோ அவங்க எல்லோரும் நோன்பு வைக்க வேண்டும். ஷஹீத என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இந்த மாதத்தில் நம்பிக்கை கொண்டு உயிரோடு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் நோன்பு வைக்க வேண்டும். வமன்கான மரீதன், யாரெல்லாம் நோயாளியாக இருக்கிறீர்களோ, அவ்வளா சஃபரின், அல்லது பயணத்தில் இருக்கிறீர்களோ, இப்போ இத்தத்துன் மின் ஐயாமின் உஹர், அவங்கெல்லாம் வேறு நாளில் நோன்பு நோத்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் இஸ்ர வல்ல ரஹ்மான் உங்கள் அனைவருக்கும் லேசாக இருப்பதைத்தான் நாடுகிறான். வலா யுரீதுக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு கஷ்டத்தை அவன் நாடவில்லை. வழி துக்மேல் இந்தத்தை, இது மாதிரி இந்த அடிப்படையில் புரிஞ்சு கொண்டு நீங்கள் இந்த ரமலான் மாதத்துடைய எல்லா நாட்களையும் முழுமைப்படுத்த வேண்டும். எதுக்காக வேண்டி? வழி துக்கப்பிருள்ளாக அலாமா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன். இந்த மாதத்தில் நம்மை உயிரோடு வைத்து உயிரோடு இருந்து இந்த குர்ஆனை சரியாக விளங்கி கொள்ளுமாறு ஒரு விஷயத்தை நமக்கு தந்து, நேர்வழியையும் வழிகேட்டையும் பிரித்து தெரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயத்தை கொடுத்து, அதுக்கு பிறகு சலுகைகளை அதில் கொடுத்து, இதெல்லாம் ஏன் கொடுக்குறேன்னு சொன்னாக்கா, வழி துக்கப்பிருள்ளாக அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு மாத்திரம்தான் நான் நேர்வழியை கொடுத்துருக்கிறேன், அதனாலங்கிற அல்லாஹ் சுமத்தலா. ஒரு வசனம் தான் நான் ஓதியிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். இதுக்குள்ளே பாருங்கள், எல்லாருக்கும் நேர்வழி இருக்குது, ஆனால் உங்களுக்கு மாத்திரம்தான் நான் நேர்வழியை கொடுத்துருக்கிறேன். நம்மை பார்த்து மாத்திரம் தனியாக எல்லாம் பிரித்தாச்சு. இந்த ஆயத்தில் 800 கோடி பேரில் குறிப்பிட்ட நம்மை மாத்திரம் அல்லாஹ் பிரித்து வழி துக்கப்பிருள்ளாக அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு மாத்திரம் நேர்வழி கொடுத்துருக்கல. எதுக்காக கொடுத்துருக்கிறேன்?
நீங்கள் அல்லாஹ்வை சரியாக விளங்கி கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காரணம் இது. ரெண்டாவது, வல அல்லக்கும் தஷ்குரூன். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் நான் கண்டுகொள்ளாமல் உங்களை மாத்திரம் கண்டு கொண்டு நேர்வழி கொடுத்தல. எதுக்கு? வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்பவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அழகாக இந்த வசனத்துக்குள்ள பல விஷயங்களை உள்ளடக்கி அல்லாஹ் இந்த வசனத்துக்குள்ளே சொல்லுகிறான். பல விஷயங்களை பற்றி முழுமையாக நம்ம டீப்பாக ஆய்வு செஞ்சோம்னாக்கா அது பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய சப்ஜெக்டு. அதனால் இறுதியாக நமக்கு மட்டும் அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த நமக்கு மட்டும் சொல்லுகிற ரெண்டு விஷயத்தை மாத்திரம் நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம் இந்த ஜும்மாவில். ஒன்று என்னது? உலகத்தில் படைத்த எல்லா மனிதர்கள் வேறு, நம்ம மாத்திரம் வேறு. ஏன்னாக்கா நம்மை மாத்திரம்தான் அல்லாஹ் சரியாக அறிவை கொடுத்து சரியாக சிந்திக்க வைத்து சரியாக புரிய வைத்து இதுதான் நேர்வழி இது தப்புங்கிற அந்த அறிவை கொடுத்தான்ல. அது கொடுத்தது யார்? வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்துருக்கிறான். எதற்காக கொடுத்துருக்கிறான்? காரணத்தை அவனே பதிவு செய்கிறான். அல்லாஹ்வே, நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொண்டு என்னை பெருமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன பெருமைப்படுத்துறது? தக்பீர்னு சொல்கிறோம்ல, தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு கத்துறாங்களா இல்லையா மீட்டிங்லெல்லாம், அதுக்கு தான் அர்த்தம். தக்பீர் என்று சொன்னால் என்னை எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் என்னை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய புகழை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த புகழுக்கு தோதுவாக உங்களை நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று. அடுத்தது, மௌத்து வருகின்ற வரை நான் கொடுத்த இந்த நேர்வழிக்காக மாத்திரம் நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வேறு விஷயத்துக்கெல்லாம் அப்புறம் பார்ப்போம்ட்டான்ல. வேறு நிறைய அருட்கொடைலாம் உனக்கு கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் நீ உன்னால் எண்ணவே முடியாது. இன் தவுத்து நியாமத்தல்லாஹி லா துக்ஸுஹான்னு பதிவு செய்கிறான். உனக்கு கொடுத்த அருட்கொடையை பற்றி நீ கணக்கிட முற்பட்டால் உன்னால் அதை எண்ணையே பார்க்க முடியாது, கவுண்ட் பண்ணவே முடியாதுப்பா. ஆனால் மிக முக்கியமாக நான் தந்திருக்கிற இந்த நேர்வழி இருக்குல்ல, இந்த நேர்வழிக்கு மாத்திரம் நீ மௌத்து வரை நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிற பழக்கத்தை நீ உனக்குள்ளே உண்டாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நன்றி செலுத்துவது என்றால் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல சாதாரணமாக உதவி செய்கிற ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுற நீ மனுஷன்ட்ட. ஆனால் உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த அருட்கொடை இருக்குல்ல, அதுக்கு உன்னால் தேங்க்ஸை சொல்ல முடியாது. நீ காலம் காலமாக சைதாவிலே கிடந்தாலும் காலமாகவே சைதாவில் கிடந்து அல்லாஹ்வை நீ திக்ர் செஞ்சாலும் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு நிகராக நீ நன்றி செலுத்திவிட முடியாது. அதனால தான் அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவர்களாக ஆகிக்கொண்டே இருக்கலாம்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். மௌத்து வரை எந்த அளவுக்கு நீங்கள் சஜ்தா செய்கிறீர்களோ, எந்த அளவிற்கு அல்லாஹ்வை பற்றி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ, அந்த அளவிற்கு நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டே வாழ்வீர்கள். நீங்கள் சந்திக்கிற எல்லா விஷயங்களிலும் இந்த நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிற இந்த பண்பு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு உரியதா, குறிப்பிட்ட மாதத்துக்கு உரியதா, குறிப்பிட்ட கிழமைக்கு உரியதா, குறிப்பிட்ட நேரத்துக்கு உரியதான கிடையாது. உனக்கு மௌத்து வருகின்றவரை இதை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அத்தாக்கள் யக்கீன்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான். உனக்கு மரணம் வருகின்றவரை இதே நிலைமைதான் என்று இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது குர்ஆனை உனக்கு கொடுத்து உனக்கு நேர்வழியை காட்டியது தான் மிக சிறந்த சப்ஜெக்டுங்கிறான் அல்லாஹ். அதுக்கு பிறகு இந்த குர்ஆன் இந்த மனித சமுதாயத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதுதான் நம்மளுக்கு ரோல் மாடல். அந்த ரோல் மாடல்னு சொல்லணும்ல. சஹாபாக்களை பற்றி நம்ம பேசுகிறோமா இல்லையா? சஹாபாக்கள் வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிறோமில்ல. சஹாபாக்களை பற்றி பேசும்போதெல்லாம் கண்ணில் தண்ணீர் வருதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து வைத்திருக்கிறான். எப்படி சொல்கிறான்னு தெரியுமா? அல்லாஹ் அவங்கள பற்றி பேசும்போது பல இடங்கள் அவங்கள பற்றி பேசுகிறான். ஒரு இடத்துல ஒரே ஒரு காரணத்தை பற்றி பேசுகிறான். நீங்கள் எல்லோரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆமனு பி மிஸ்லிமா ஆமன் தும்பிஹி. அவங்க ஈமான் கொண்டாங்கல்ல,
அவங்க ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் நம்பிக்கை கொண்டால் நீங்கள் நேர்வழி பெற்று விடுவீர்கள் என்று சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் பதிவு செய்கிறான் அந்த ஆயத்தில். சஹாபாக்கள்னு சொன்னால் சும்மா அரை மணி நேரம் உட்காந்து ஒரு கதையை பேசிக்கிட்டு அழுவ வைக்கிற சப்ஜெக்ட் இல்லை அது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சமுதாயத்தை சரியாக வழிநடத்த தெரியாதவர்கள் எந்த விஷயத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி எந்த விஷயத்தால் அந்த மனித குலம் மாறுமோ அதை பற்றி சரியாக புரிந்துணர்வு கொள்ளாத காரணத்தினால் பயான் என்று சொன்னால் ஏதோ பழைய வரலாறுகளை சொல்லி அழ வைக்கிற சப்ஜெக்டை விளங்கி வச்சுருக்கிறாங்க ரொம்ப பேர். கதா காலட்சேபம்னு சொல்லுவாங்க மற்ற மதங்களில். அதெல்லாம் கதா காலட்சேபம் உங்களுக்கு தெரியாதது, எங்களுக்கு தான் தெரியும் என்னன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்குவாங்க. கூட்டிக்கிட்டு சாப்பாடெலாம் ஆக்கி வச்சுக்குவாங்க. சாப்பாடு ஆக்கி டீ பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ்லாம் அங்கே இருக்கும். வேலை கொடுத்துருவாங்க. பழங்காலத்து கதையாக எடுத்து அவர் அங்கே போனார் இவர் அங்கே போனார்னு பேச அழுவு வச்சுட்டு கடைசி கூட்டத்தை கழிச்சு போகன்றுருவாங்க. இது நம்ம கிடையாது. இது யார் கிடையாது. இந்த டிட்டோ வாழ்க்கை நம்மகிட்ட கிடையாது. நமக்கு உள்ள விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, அல் குரானை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ அதை அப்படியே நேரடியாக சென்று புரிந்து அந்த புரிகிற விஷயத்தை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்கான தனி மனித வாழ்க்கை ஒழுக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும். முதல்ல எல்லாரும் கூடி வச்சு பயான் பேசி ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புகிற கூட்டம் நம்ம கிடையாது. சாப்பாடு போட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புகிற கூட்டம் நம்ம கிடையாது. கூட்டத்தை கூட்டுவதற்காக ஹோட்டலை திறந்து வைக்கிற கூட்டம் நம்ம கிடையாது. கூட்டம் வந்தாலும் கவலைப்படாது இஸ்லாம், வரலனாலும் கவலைப்படாது. ஒரு ஆள் இல்லைனாலும் இந்த இஸ்லாம் போய்கொண்டே இருக்கும் உலகம் அழிகின்ற வரை. யாருமே ஆதரவு கொடுக்கவில்லை, பிரச்சனை கிடையாது. இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இன்னமா எக்ஸ்ததீலி நஃப்ஸி அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் என்னுடைய நேர்வழியை தெரிந்து கொண்டு நான் சொல்லியிருக்கிற இந்த நேர்வழியை தெரிந்து கொண்டு யாரெல்லாம் நேர்வழிப்படுகிறாரோ அவனுக்குத்தான் நேர்வழியில் இருக்கிறான். ஒமை எதில்லோ யாரெல்லாம் இதை கேட்காம வழிகேட்டில் போகிறானோ இப்போ இன்னமா அலையா அதுவும் அவனுக்கு தான். அப்போ நேர்வழி என்பது நான் சொன்ன மாதிரி வாழ்ந்தால் கூட அவனுக்கு தாங்கிறான்லாம். இங்கே இந்த கூட்டத்தை கூட்டி இத்தனை 1000 பேர் வந்திருக்கிறார்கள், இத்தனை லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள், இதற்காக இவ்வளோ ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம், இதற்கு அதெல்லாம் இங்கே இந்த கிடையே கிடையாது. நம்மகிட்ட அது யார் வரலனாலும் இங்கே பிரச்சனை கிடையாது. உண்மையிலே நடந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்கிற தகவலுக்காகத்தான் இது நடந்த உண்மை. பாகிஸ்தானில் ஒரு மனிதர் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். 150 வருடங்களுக்கு முன்பாக, எத்தனை வருஷத்துக்கு முன்பாக நடந்த உண்மை வரலாறு படித்து பார்த்துங்க போய் நெட்டில் போய். அந்த ஊரில் போய் சொல்கிறார், குரானை படிங்க, குரானை படிங்க, குரானை படிங்க, குரான் தான் அல்லாஹ்வுடைய வேதம், அது எல்லோரும் படிக்க முடியும், ஓத முடியும், சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பைத்தியக்காரன்றாங்க அவரை. யாரை? இந்த சம்மந்தப்பட்ட ஒரு நபரை இவர் பைத்தியக்காரர், எப்போ பார்த்தாலும் குரானை படிக்க சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நாங்கள் மட்டும் ஓதிட்டு உட்காந்துருக்குறோம், எங்களை பார்த்து குரானை படி, குரான் எப்போ பார்த்தா இதே சப்ஜெக்டை பேசிட்டு உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லி அந்த மனிதரை யாருமே கேர் பண்ணலை. அவர் என்ன பண்ணாருனாக்கா, அந்த காலத்தில் தொப்பி வச்சுருப்பாங்கல்ல பள்ளிவாசல்களில், அந்த தொப்பி என்ன பண்ணி வரிசையாக அடுக்கி வைப்பாராம். அவர் வரிசையாக அந்த சஃபல் அடுக்கி வச்சுக்கிட்டு ஒண்டியாக உட்காந்து பேசிக்கிட்டே உட்காந்துருப்பான் தொப்பியை பார்த்து. இது என்ன பண்ணியிருக்கேன்னா, பைத்தியம்னு சொன்னால் உண்மையிலே பைத்தியமாக இருக்கிறான் இந்த ஆள். தொப்பி என்ன கேட்க போகுது அது பேசுகிறத அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணியிருக்கான், ஜன்னலை திறந்து வந்து என்ன தான் பேசுகிறாருன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த ஊரில் பாகிஸ்தானில் இன்றைக்கு மர்கஸாக இருக்குது. அவர் உருவாக்கிய அந்த இடம் இன்றைக்கு உலகத்திலே தப்லீக் மதரசான்னு இருக்குல்ல, தப்லீக் மதரசாவுடைய அந்த மிகப்பெரிய கேந்திரன்னு சொல்லுவாங்க, அது பாகிஸ்தானில் இருக்குது. அந்த இடத்துல அவர் உருவாக்கி அந்த குரானை படியுங்கள் அதுதான் நேர்வழி இருக்குன்னு சொன்ன சப்ஜெக்ட் தான் இன்று வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. தொப்பியை பார்த்து தான் பயன் பண்ணார். அவர் ஜன்னலை திறந்துட்டு ஒவ்வொரு ஆளாக வந்து உள்ளே உட்காந்துருக்கிறாங்க. அவர் காலத்தில் எல்லாம் வந்து உண்மை வரலாறு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்மந்தப்பட்ட ஆளுடைய பேரும் இருக்கிறது.
ஒவ்வொரு ஆளாக உள்ளே வந்து உட்காந்து என்ன தான் பேசுகிறாருன்னு கேட்பேன். அப்படி கேட்க உட்கார கூட்டம் அதிகமாக இருக்குது. தொப்பி ஒன்று தொப்பி எடுத்தாலே வச்சுக்கிறது. வந்தவங்களாம் என்ன செய்கிறது, தொப்பி தலையை வச்சுக்கிட்டு உட்காந்து அந்த பேச்சை கேட்க வேண்டியது. கொஞ்சம் காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் வாழுகிற காலங்களில் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு ரிசல்ட் இல்லைன்னாலும் அவர் இந்த குரானை ஓதுங்க, குரானை படிங்க, குரானை சிந்திங்கிற கருத்து இருக்குல்ல, அது பின்னால் வந்த பைத்தியக்காரர்கள் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க அந்த வேலையை எடுத்துக்கிட்டு மக்கள் மத்தியில் சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அது மார்க்கத்தை சொல்லுகிற கேந்திரியமாக உலக அளவில் உலகத்தில் வாழ்கிற தப்லீக் ஜமாத்துக்காரங்க எல்லாரும் அங்கே தான் போய் இன்றைக்கி உட்காந்துருப்பாங்க. தப்லீக் ஜமாத்து சரியாக இல்லையாங்க அப்புறம் பேசுவோம், அதை பற்றி நான் வரல. இங்கே தப்லீக் ஜமாத்தில் எல்லாம் தப்புன்னு சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் தப்பு, பல விஷயங்கள் ரைட்டு. அதில் புரியுதா உங்களுக்கு? நான் பேசுகிறதெல்லாம் விளங்கிக்கொண்டீங்க. என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த விஷயத்தை விளங்காதவர்கள் அதிகமாக ஆரம்பத்தில் இருப்பார்கள். அதற்காக அல்லாஹ் சொல்லுகிற விஷயத்திலிருந்து விலக முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறான், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள், விளங்குங்கள், அதன் மூலமாக ஒவ்வொரு மனிதருக்கும் நேர்வழி இருக்கிறது நல்லா சொல்கிறான்ல. அது சாத்தியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் எங்களுக்கு சாத்தியம் கிடையாது, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம், நீங்கள் நல்லா பேசுங்க, அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படியே சமுதாயம் போய் தான் இன்றைக்கு நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோன்னு யாருக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு டீம் உருவாகி அல்லாஹ் சொல்லாத அந்த பிரிவுகள்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் வளர்ந்து ஒவ்வொரு பிரிவார்களும் தங்களை பெரியவர்களாக மக்கள் மத்தியில் காண்பித்து கொண்டு தங்கள் முன்னாடி யார் உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவர்களுடைய பேச்சு திறமையால் கையில் போட்டு வைத்து கொண்டு இன்றைக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வசனத்துக்கு கூட அர்த்தம் தெரியாமல் வாழுகிற தலைவர்களை பார்க்குறோமா இல்லையா? ஏன் பார்க்குற காரணம் என்ன என்றால், இதுதான் காரணம். மக்கள் நாங்கள் சென்று நேரடியாக இதை அல்லாஹ் சொன்னதை விளங்கப் போகிறோம் என்ற ஒரு எண்ணத்தை எடுக்கலை. மாறாக அவர் சொன்னால் சரியாக இருக்குங்க, அவ்வளோதான். டாபிக் என்னது? அவர் சொன்னால் சரியாக இருக்கும், இவர் சொன்னால் சரியாக இருக்கும், நான் பின்பற்றுகிற தலைவர் சொன்னால் சரியாக இருக்கும், இவர் தான் நல்லா பேசுகிறாரு, இவருக்கு தான் ஆய்வு திறமை நிறையா இருக்குது, இவர் எந்த காலேஜில் படிச்சிருக்காரு தெரியுமா, இவர் மதீனாவில் படித்தவர், இவர் மக்காவில் படித்தவர், அவர் அந்த வேலூர் பாக்கியத்தில் படித்தவர், இவருக்கு என்ன ஒன்றுமே தெரியாது, அவருக்கான அது தெரியும் என்று யாரெல்லாம் யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவர்கள் பின்பற்றுகிற அந்த விஷயத்தை பின்பற்றிய காரணத்தினால அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது. கூட்டம் கம்மியாவதற்கு காரணம் என்ன என்று ஆய்வு செய்ய முற்படுகிறோம். நம்ம இன்றைக்கு கூட்டம் அங்கே ஏன் போகுது, அவங்க என்ன செய்கிறாங்க என்று நம்ம ஆய்வு செய்ய முற்படுகிறோம். கூட்டத்தை கனெக்ட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு நிர்வாகிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், இந்த அக்ஸா பள்ளிக்கு தொழக்கூடிய சரியான கொள்கையை மனதில் வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். மீண்டும் கூட்டத்தையே கனெக்ட் பண்ணாதீங்க எப்பயுமே. அதே மாதிரி வசூலை கனெக்ட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு பணம் கம்மியாக வருது, கூட வருது, வரமாட்டேங்குது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் நம்மளாம் ஏற்படுத்தியது தான். இந்த கஞ்சி, இந்த வடை, இந்த சமோசாலாம் 70 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணப்பட்டதான். இது நல்லா இதில் தான் இன்றைக்கு அதிகமாக கவனம் செல்லுகிறது மக்கள் மத்தியில், உலக அளவில். எதை குறித்து அல்லாஹ் இந்த நோன்புக்காக நோன்பு வைக்க வேண்டும் என்ன காரணம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க, உலக அளவில் சைத்தான் எங்கே கொண்டு விட்டுருக்காங்க அன்றைக்கி. எதிலெல்லாம் அது செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலைனாலும் பரவாயில்ல என்ற ஒரு விஷயம் இருக்கிறதோ அதில் தான் மொத்த மூலையுமே செலவு பண்ணி வச்சுட்டான் நம்மளை. இன்றைக்கு மொத்த கவலையே இன்றைக்கு அதுதான். கஞ்சிக்கு காசு கம்மியாகிடுமே, கஞ்சிக்கு என்ன பண்ணுறது, ஸ்நாக்ஸ் என்ன வைக்கிறது, யாருக்கு என்ன டீ போட்டு கொடுக்குறதா, பாயசம் வைக்கிறதா, வர்றவங்களுக்கு எத்தனை யாரும் தெரியலையே, இந்த கவலையிலேயே மூழ்கி 30 நாளும் போயிடுதா. அல்லாஹ் என்ன எதிர்பார்த்தானோ அதனுடைய சரியான விஷயம் நமக்கு இல்லாமல் போயிடுறது. நான் பேசும்போது உடனே சில பேர் நினச்சிப்பாங்க, இவருடைய கஞ்சி வேணாங்கிறாரா, வடை வேணாம், அதெல்லாம் சொல்லலை. கஞ்சி குடிக்கிறது, வடை சாப்பிட்றது, இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது அடிஷனல் தான். இது ரியல் அது கிடையாது. ரியல் என்பது வேறு விஷயத்தை பற்றி எல்லாம் அங்கே பேசுகிறான். எதுக்காக இந்த ரமலான் மாதத்தை உனக்கு வச்சேன்னு பேசுகிறான், அதன் மூலமாக என்ன விளைவு ஏற்பட்டுச்சுன்னு பல இடங்களில் பேசுகிறான். அதை குறித்து அதிகமாக சிந்தித்து அதற்கான ஏற்பாடுகள் என்ன செய்யணும்னு நம்ம அதிகமாக கவனம் செலுத்தாமல் இன்றைக்கி அதிகமாக கவனம் செலுத்தப்படுவதே உலக அளவில் என்ன தான், இந்த விஷயங்களில் தான்.
நிர்வாகிகளுக்கு எல்லா நிர்வாகிகளுக்கும் கவலை உலக அளவில் அது கஞ்சிக்கு காசு வரணும், அது கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இமாமுக்கு சம்பளம் கொடுக்கணும், பிலாலுக்கு சம்பளம் கொடுக்கணும், வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். வருமானம் பத்துமா பத்தாதா, நம்மளுக்கு வந்து கையை பிடிச்சா என்ன பண்ணுறது, காலை பிடிச்சா என்ன பண்ணுறது என்று அந்த கவலையில் மூழ்கி அல்லாஹ் சொன்ன கான்செப்ட் இருக்குல்ல, முக்கியமான கான்செப்ட் என்னது? முக்கியமான கான்செப்ட் எப்போ இந்த குரானை எல்லாம் ஓதுறதுக்காக நான் இந்த மாதத்தை வச்சுருக்கேன்ப்பா. இந்த ரமலானுங்கிறது குரான் இறக்கி அருளப்பட்டதுப்பா. அதில் வந்து முழு கவனம் செலுத்துங்கப்பா இந்த மாதத்தில். அது குறைஞ்சபட்சம் பழைய காலத்தில் வந்து நம்ம ஓதிக்கிட்டே இருந்தால் கூட கொஞ்சமாவது இந்த மாதத்துலையாவது கொஞ்சம் திறந்து படித்து பாருங்கப்பா. அதன் மூலமாக அறிவு இருக்குதுப்பா உனக்கு. அதுதான்ப்பா ஒன்றை மாற்றும். அதில் நீ ரொம்ப கவனம் செலுத்திட்டு உட்காந்துருக்காத. அது ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு பேரிச்சம்பரம் தண்ணி கூட போதும். அப்படியே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அவங்கவுங்க வீட்டில் வந்து போய் அது நோம்பு திறந்துக்குவாங்க. இதெல்லாம் தான் நமக்கு வரலாறு சொல்லுகிறது. சகாபாக்கள்ங்கிறோம், ரசூலுல்லாஹ்ங்கிறோம்ல, இதுதான் நாங்கள் சொல்லுது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த சமுதாயத்துக்கு. ஆனால் காலங்கள் செல்ல நோக்கங்கள் மாற எதெல்லாம் அடிஷனல் எல்லாமே ரியலாக ஒரிஜினல் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரிஜினல் எல்லாம் அடிஷனலாக மாறிப்போச்சு. அந்த கவலையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இங்கே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சலாம் கொடுத்த பிறகு அங்கே போய் நின்றுக்கிட்ட மூலையில் இவர் என்னங்க கஞ்சி வேணாங்கிறாரு அப்படி சொல்லக்கூடாது. வடை வேணாங்கிறாரு, அவரே குடிக்கிறாரு, கஞ்சி குடிக்கிறாரு, வடை சாப்பிட்றாரு. இவர் கஞ்சி வேணான்னு சொல்லலாம். இப்போ கருத்தை மாற்றி போய் பேசிட்டு நிற்கக்கூடாது. அங்கங்கே பின்னாடி போய் நின்றுக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, கருத்தை மாற்றி பேசக்கூடாது. என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முதல்ல நல்லா விளங்கிக்கணும். மெயின் சப்ஜெக்ட் வந்து அல் குரான். மெயின் சப்ஜெக்டு இந்த சமுதாயத்தில் இருக்கிற நேர்வழி பெற்றவர்கள்லாம் அதை ஓத வேண்டும், படிக்க வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற வேண்டும். இதில் சொந்தமாக நானும் சொல்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்து ஜும்மாவோட, யுஸப்பிஹுலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். இந்த வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவன்தான் அஸீஸுன் ஹக்கீமாக இருக்கிறான். அவன் யாரு தெரியுமா? ஹுவல்லதி பாஸஃபில் உம்மீன ரசூலா. அவன்தான் ஒன்று தெரியாத சமுதாயத்திற்கு இந்த நபியை அனுப்பி வைத்தான். எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி. அந்த ஒன்றும் தெரியாத சமுதாயத்துக்கு நபி அல்லாஹ் அனுப்பி வச்சான்ல, அவர் என்ன செஞ்சார்? அல்லாஹ்டேருந்து கிடைக்கிற அந்த ஆயத்தை பெற்றுக்கொண்டார். எத்துலு அலைஹிம், அவர்களுக்கு அதை ஓதி காட்டினார். யு ஸக்கீஹிம், அதன் மூலமாக தூய்மைப்படுத்தினார். யு அல்லிமுஹுமுல் கிதாப, அந்த வேதத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். வல் ஹிக்ம, இன்னும் ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். இன்கானு மின் கபுல் லஃபி தலாலின் முபீன். இதற்கு முன்னாடி, இந்த குரான் வருவதற்கு முன்னாடி எல்லாம் ஒட்டுமொத்த சமுதாயமே வழிகேட்டில் இருந்துச்சுன்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரே ஒரு வசனம் தான் நான் ஓதியிருக்கிறேன். இப்போ நான் ஆரம்பித்தது ஒரு வசனம் தான், திருப்பி ஓதியிருக்கிறது ஒரு வசனம் தான். இது மாதிரி 1000 வசனங்கள் குரானில் இருக்குது. இந்த குரான் எதற்காக அருளப்பட்டது? அல்லாஹ் சொல்கிறானே இல்லையா, இந்த உம்மி நபி இருக்கார்ல, இவருக்கு ஒன்றுமே தெரியாது. யாரை எல்லாம் தேர்ந்தெடுத்தானோ நபி என்று சொல்லி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறோம்ல, உயிருக்கு மேலாக மதிக்கிறோம்ல, அவுலாபில் முஃமின் அல்லாஹ் சொல்கிறான்ல, மூமின்களுக்கு உயர்ந்தவர் சொல்கிறான்ல, அந்த நபிக்கே 40 வயசு வரைக்கும் ஒன்றும் தெரியாதுப்பா. அவரே உம்மி. சரி, அவர் தான் உண்மையா? அந்த சமுதாயம் இருந்துச்சு, அவர் பிறந்த சமுதாயம், அது மொத்தம் அறிவான சமுதாயமா? பிரில்லியண்ட்டாக அதுவும் பிரில்லியண்ட்டு கிடையாது. எல்லாம் வந்து சாராய குடிக்கிற ஆளும் விபச்சாரம் பண்ணுறதும் திருட்டு தொழிலும் செய்கிற ஆள் தான் இருந்தாங்க எல்லாரும். வரலாற்றில் பதிவு செய்யப்படுது. உலகத்திலேயே அது மாதிரி அசிங்கமான அருவருக்கத்தக்க மக்கள் எங்கேயுமே இல்லைன்னு பதிவு செய்கிறான் வரலாற்று ஆசிரியர்கள். அந்த அளவுக்கு இருந்த அந்த சமுதாயக்கிட்ட தான் ஒன்றும் தெரியாத நபியை அனுப்பி, ஒன்றும் தெரியாத கேடுகட்ட அந்த மக்கள்கிட்ட அனுப்பி, எதுலு அலைஹிம் ஆயாத்தி, ஏன்டேருந்து வந்த செய்தி அவர் ஓதி காட்டினார். ஓதி காட்டி அந்த ஆயத்து மூலமாக யுஸக்கீஹும், தூய்மைப்படுத்தினார். எவ்வளோ சூப்பராக இருக்குது குர்ஆன் வசனம். இதை தான் எல்லாம் எதிர்பார்க்க. அந்த ரமலான் மாதத்தில் ஒன்றுமே தெரியாமல் வழிகேட்டில் இருந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்டேந்து கிடைத்த செய்தியை பெற்றுக்கொண்டு அந்த மனிதர்களை தூய்மையாக அல்லாஹ் ஆக்கி, அவர்கள் போன்ற ஒரு சமுதாயமே இந்த கியாமத்து வரைக்கும் வராது என்ற அளவிற்கு ஒரு சஹாபாக்கள் எல்லாம் வச்சாங்க. அதுதான் சஹாபாக்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. சஹாபாக்கள்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படி இப்படி, அவர் இப்படி, உமர் அப்படி, அந்த சுமையா ரலியல்லாஹு அவங்க அப்படி, அவங்க அங்கே போனாங்க இங்கே போனாங்க, அளவு வைக்கிறது இல்லை. இங்கே
அவங்கள்ட்டேருந்து கிடைக்கிற படிப்பில் என்ன உனக்கு நம்ம கேட்குறோம். எனக்கு என்ன படிப்புன்னு நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு என்ன படிப்புன்னு நீங்கள் யோசிக்கணும். சகாபாக்கள்னால் யாருன்னு சொன்னாக்கா, ஓதி அந்த விஷயத்தை ஓதுன மாத்திரத்தில் விளங்கியவர்கள். அவங்க ரசூல்லா ஓதுனாங்கன்னா உடனே அர்த்தம் தெரியும் அவங்களுக்கு. ரசூல்லா சொன்னாங்கன்னா இங்கே அல்லாட்டேருந்து வசனம் வரும், இங்கே ஓதுவாங்க, இமாமா இருந்து பின்னாடி அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க எல்லா சகாபாக்களும். ஏன் புரியுது அவங்களுக்கு புரிஞ்சது என்ன ஓதுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சதுனால அவங்களுக்கு அன்றன்றைக்கு அவங்களுடைய தவறுகள் எல்லாம் கலைந்து கொண்டு யுஸக்கீஹிம் கதை அர்த்தம். யுஸக்கீஹிம் என்ன அர்த்தம்? யுஸக்கீஹிம்னாக்கா தூய்மைப்படுத்தினார். எப்படி தூய்மைப்படுத்தினார்? சாராயம் குடித்தார்கள், சாராயத்தை விட்டார்கள். வட்டி வாங்கினார்கள், வட்டியை விட்டார்கள். விபச்சாரம் செய்தார்கள், விபச்சாரத்தை விட்டார்கள். திறந்து போட்டு பெண்கள் போனார்கள், மூடிக்கொண்டு போனார்கள். ஏன்னா அல்லாஹ் மூடிக்கொண்டு போன்னு சொன்னால் உடனே மூட ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த சப்ஜெக்ட் எடுத்து சஹாபாக்களை பற்றி பேசுகிறது? ஒரு விஷயத்தை எடுத்து பேச முடியும். அந்த அளவிற்கு 100% குரானை ஓதி கேட்டு விளங்கிய மாத்திரத்திலேயே தன்னை அவர்கள் மாற்றிக்கொண்டே வாழ்ந்தார்கள். அதனால் ரலியல்லாஹு அன்ஹும் வளர்ந்து அதனால் அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான். ஏன்? அல்லாஹ் சொன்ன விஷயந்தான் சரி, நாங்கள் நடைமுறை படித்து கொண்டிருக்கிற இந்த விஷயம்லாம் தப்பு, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நாங்கள் தெரியாமல் சிறுக்கு வச்சுட்டோம், நாங்கள் தெரியாமல் வழிகாட்டில் இருந்தோம், நாங்கள் தெரியாமல் மானக்கேடான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அல்லாண்டா யாருன்னு எங்களுக்கு புரியல, அல்லாண்டா யாருன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு இதுதான் சரியாக எங்களுக்கு இருக்குது, இதுதான் உண்மை, இதுதான் ஹக்கு, அதனால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளப் போகிறோம் என்று ஒவ்வொருவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். இறங்கிய மாத்திரத்திலே அங்கே போய் விளக்கம் தப்சீர் தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு ஆயத்தை ஓதிட்டு 1008 விளக்கம் சொல்ல தேவையில்லை. இறங்கிய மாத்திரத்திலே விளங்கியது. எப்போ நீ எல்லாம் வழிகாட்டில் இருந்தேங்க நல்லா நேரடியாக பார்த்து ரசூலை பார்த்து சொல்கிறான். ரசூலை பார்த்து அல்லாஹ் சூரத்துல் ருகால சொல்கிறான், எப்போ உனக்கே வழி தெரியாமல் தான் இருந்த, நான் தான் உனக்கு வழிகாட்டினேன். எது சரி எது தப்புன்னு உனக்கே தெரியாமல் தான் இருந்த, நான் தான் உனக்கு வழிகாட்டினேன். அதனால எனக்கு நீ நன்றி செலுத்தி கொண்டே இரு. நன்றி செலுத்தினா என்ன? அல்லாஹ் சொல்கிறான், சைதாரில் முதல்ல போ, சப்பிக் பிஹம்தி ரப்பிக், எப்போ பார்த்தாலும் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இரு. இதான் நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்துதல் என்று சொன்னால், உனக்கு தந்த இந்த விஷயத்தை, புரியாமல் இருந்த இந்த விஷயத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன், அதுக்காக முதல்ல நன்றி செலுத்த ஆரம்பி. அதுக்கு பிறகு உனக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு அந்த குரான் மூலமாக நீ சரியாக சுத்தமாக ஆயிடுவ. சுத்தமாக ஆன பிறகு ஒழுங்காக வாழ்ந்துருவ. ஒழுங்காக வாழ்ந்து எத்தனை காலம் வாழ்வ? நான் உனக்கு என்ன எழுதி வச்சுருக்கணும் அவ்வளோ காலம் வாழ்வ. அவ்வளோதான் அவன் சப்ஜெக்ட்டு. நீ ரொம்ப பெருசாக நினச்சிட்டு உட்காந்துருக்க அந்த உலகத்தை. ஒன்றும் 1000 வருஷம் வாழ போகிறோம், 2000 வருஷம் வாழ போகிறோம், அப்படியா இப்படியா, அது அப்படி இது அப்படி, அது பேசிகிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் கிடையாது. உனக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம் நேரம் தான். அது அந்த கொஞ்ச நேரத்தில் ஏற்கனவே தெரியாத விஷயங்களை நான் குரான் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறேன். அதை நீ முதல்ல விளங்க ஆரம்பிச்சுட்டே இரு. இது உன்னை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாட்டேருந்து வருகிற விஷயங்கள். இதை உன்னாலே கற்பனை பண்ண முடியாது. அதனால் நீ நான் சொல்கிறத அப்படியே டிட்டோவாக செஞ்சுக்கிட்டே இரு. அதில் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன? ரசூலை பார்த்து பேசும் எல்லாம் சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் சப்பிக் பிஹம்தி ரப்பிக், உன்னை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாஹ்வை நீ புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். புகழ்தல் என்ற என்ன அர்த்தம்னாக்கா, சைதா அதிகமாக செய்ய வேண்டும், சைதாவில் என்னை புகழ வேண்டும். அதற்கு பிறகு சைதா செய்ததற்கு தகுந்தவாறு ஏற்கனவே நீ செய்த தவறுகளை நினச்சி கண்ணீர் விட்டு மீண்டும் நல்ல பிள்ளையாக இருப்பதற்கு பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த விஷயம் மவுத்து வரை இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் உனக்கு உன்னை தேர்ந்தெடுத்து இந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். உன்னை பின்பற்றியவர்கள்லாம் சரியான பாதையை ஏன் வந்தாங்க? சரியான பாதையை வந்ததற்கு ரசூல்லாவுடைய பயான் காரணம் கிடையாது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் காரணம். ரசூல்லாவுடைய அறிவு காரணம் கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அந்த அறிவை பெற்று அதை எப்படி அல்லாஹ் சொன்னானோ அப்படியே சப்மிட் பண்ணாங்க. அதனால் அங்கே பிரிவுகள் கிடையாது, இயக்கங்கள் கிடையாது, கொடி கிடையாது, நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது. கச்சையை விட்டு இந்த பக்கம் வந்த பிறகு அவனை புகழ்கிறது, இந்த பக்கம் வந்த பிறகு இவனை புகழ்கிறது கிடையாது. நேற்று வரைக்கும் இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு நல்ல சூப்பர் இயக்கம்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு எப்போ நீ பில்டிங் கட்டிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க. அங்கே
அதே ஜமாத்தாக இருக்கிற ஃபவுண்டர் இன்னைக்கு வேறு ஜமாத்தை ஆரம்பித்து வச்சுக்கொண்டு அந்த ஜமாத்துக்காரன் செய்கிறது தப்பு, நான் செய்கிறது ரைட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. இது எங்கே மறுமையை நம்புனாங்க இவங்க? அப்போ ஒன்று புரியுது, இவர்கள் முக்கியமான விஷயத்தையே இன்னும் குர்ஆனிலிருந்து விளங்கலை. அவர்களைத்தான் தலைவர்களாக பெற்றுக்கொண்டு இயக்கங்களாக பெற்றுக்கொண்டு நாமெல்லாம் பின்னாடி போயிட்டே இருக்கிறோம். அந்த பின்னாடி போகிற விஷயத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கிற நான். யார் பின்னாடியே போகாதீங்கிற நம்ம சொல்லலை, குர்ஆன் எல்லாம் சொல்கிறான். யார் பேச்சை நீ கேட்காதாங்கிறான், என் பேச்சை கேளுங்கிறான்ல. என் பேச்சை கேட்கறதுக்கு உனக்கு என்னப்பா தலைன்னு கேட்குறான். அஃபலா யததப்பரூன குர்ஆன் அம்மலா குலூபின் அக்ஃபாலுஹான்னு கேட்குறான்ல. நானும் குர்ஆன் பல முறை ஓதியிருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். எங்கேயாவது ஒரு இடத்துல அஃபலா யக்ரஊனல் குர்ஆன் எல்லாம் கேட்கவே கிடையாது. நானும் தேடி பார்ப்பேன். இந்த ஆய்வு செய்கிற கோணத்தில் படிக்கும்போது அல்லாஹ் கேட்குறது குர்ஆனை நீ சிந்திச்சு பார்க்க மாட்டியான்னு கேட்குறான். நான் பார்ப்பேன் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த குர்ஆனை ஓத மாட்டீங்களான்னு கேட்குறான்னு பார்ப்பேன். ஒரு ஆயத்து கூட கிடையாது குர்ஆனில். ஒரு ஆயத்து கூட அஃபலா யக்ரஊனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓத மாட்டீங்களான்னு கேட்காம அல்லாஹ் கேட்குறான் பல இடங்களில், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா, விளங்க மாட்டீங்களான்னு ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் கேட்கிறான். அந்த கேள்விக்கு பதில் தான் சஹாபாக்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறே இதுதான். எத்தனை சஹாபாக்கள் நீங்கள் படிக்கிறீங்களோ, எத்தனை பயானில் கேட்டிருக்கிறீங்களோ, எத்தனை புத்தகங்களில் படிச்சிருக்கீங்களோ, அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய வரலாறு என்னது? இதுதான். என்னது? அல்லாஹ்ட்டேந்து கிடைத்த செய்தியை ரசூலுல்லாஹ் மூலமாக பெற்றுக்கொண்டு ஏற்கனவே செய்த விஷயங்களை அவர்கள் விட்டுவிட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து வாழ ஆரம்பித்தார்கள். அதனால் உலகத்தில் வாழ்கிற எல்லா மூமின்களுக்கும் அவர்கள் என்னது அந்த செயல்பாடுகளில் உதாரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து அவங்க நம்பிக்கை கொள்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்க, நீங்களும் நேர்வழியில் வந்து விடுவீர்கள் என்று சொல்லி அவர்களை மாத்திரம்தான் உதாரணமாக நம்மளுக்கு காமிச்சிருக்கிறான். அந்த உதாரணம் நம்மளுக்கு போதுமானது, உலகம் அழிகின்ற வரை போதுமானது என்ற சப்ஜெக்டை நாம் விளங்க வேண்டும். இந்த புனிதமிக்க ரமலானில் நம்ம உள்ளத்தில் வர வேண்டிய சப்ஜெக்ட் என்னது? அல் குர்ஆனை எப்படியாவது நான் ஓதி படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து என் வாழ்நாளில் இருக்கிற தவறுகளை நான் மௌத்துக்குள்ளே கலைந்து கொண்டு மௌத்து வருகின்ற வரை நான் அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே அல்லாஹ் என்று செய்கிற துவா தான் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய துவா. மற்ற காரியங்கள் எல்லாமே அடுத்த அடிஷனல், அதெல்லாம் டெக்கரேஷன் தான். அது நான் சொன்ன மற்ற விஷயங்கள் டெக்கரேஷன். முதல் பாயிண்ட் என்னது? இப்படி இந்த ரமலானை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். அந்த நேர்வழியை இன்னும் அதிகமாக ஆக்குவதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த ரமலானும் சென்று விட்டது, ரொம்ப ஸ்பீடாக சென்று விட்டது. இன்னும் 5-6 நாட்கள் பாக்கி இருக்கும். ஆகையினால் உயிரோடு இருக்கிற நாம் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்தால் அல்லாஹ் நமக்கு அதை புரிய வைப்பான் என்ற முழு நம்பிக்கையோடு நேரடியாக எல்லோரும் அந்த குர்ஆனுக்குள்ளே செல்ல ஆரம்பிங்க. யாரெல்லாம் எந்த ஜமாத்தை பின்பற்றுகிறீர்களோ முக்கியமாக அதிலிருந்து விலகி வந்துவிட்டு நேரடியாக குர்ஆனுக்குள்ளே போங்க. இன்ஷா அல்லாஹ். அப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் யார் என்ன சொல்கிறான், யார் என்ன செய்கிறான், எவன் தப்பு செய்கிறாங்கிற விஷயங்கள்லாம் அந்த குர்ஆன் மூலமாகவே விளங்க ஆரம்பித்து விடும். அப்படி விளங்கக்கூடிய பாக்கியத்தை வளருமான் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். இன்னும் நேர்வழியை அல்லாஹ் அதிகப்படுத்தி நம் அனைவருக்கும் தர வேண்டும். இந்த சமுதாயத்தை வல்ல ரஹ்மான் கண்ணியமிக்கதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த கண்ணியமிக்க சமுதாயத்தை நம் செயல்பாடுகள் மூலமாக குறைத்து விடாமல் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தான் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட சமுதாயத்திலேயே மிக உயர்ந்த சமுதாயம். அன்துமுல் ஆலவுன் இன்குன்தும் முஃமினீன் அல்லாஹ் பதிவு செய்கிறான். நீங்கள் தான் உயர்ந்த சமுதாயம், ஏனென்று சொன்னால் என்னை நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று ஒரு முக்கியமான காரணத்தை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அப்போ முஃமின் என்றால் யார், முஸ்லீம் என்றால் யார், முஃமின்னா என்ன செய்யணும், முஸ்லீமாக எப்படி மரணிக்கணும், இதை பற்றியெல்லாம் ஆயிரக்கணக்கான வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக படித்து பார்த்து விளங்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மாபாத். இந்த இரவு தொழுகையில் ஹாஃபில் கொஞ்சம் சூறாக்களை
மனப்பாடம் செய்து ஓதுகிற அந்த சின்ன பிள்ளைகளுக்காக சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இந்த மாதத்தில் எதை நீங்கள் மனப்பாடம் செஞ்சீங்களோ, மனப்பாடம் செய்த அந்த பகுதியை ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து அல்லது 2 ஆயத்து என்று வைத்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் விளங்க ஆரம்பிங்க. முதல்ல இந்த இமாமத் செய்த அந்த பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன செய்யணும், இந்த மாதத்தில் நாம் என்ன மனப்பாடம் பண்ணமோ முதலாவதாக உள்ள முயற்சி இது. நாம் என்ன மனப்பாடம் பண்ணி ஓதுகிறோமோ, சின்ன பிள்ளைங்கள்லாம் ஓதுகிறாங்கல்ல, அவங்களாம் பார்த்தா நம்ம கண்ணீர் வருகிறது. காரணம் என்ன, இந்த சின்ன வயதிலேயே மாசால 8 வயது பிள்ளை 10 வயது பிள்ளைகள்லாம் ஓதுகிறாங்க. பல பேர்கள் வருவதில்லை, அது வேறு விஷயம். அது வராதவங்களை பற்றி நம்மளுக்கு டோன்ட் கேர், பிரச்சனை இல்லை. வர்றவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்போ நம்ம பிள்ளைகளும் இது மாதிரி ஓதணும்னு நீங்கள் நினைக்கணும். அதுக்கு பிறகு இந்த ஓதுன பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு 2 வசனத்தை எடுத்து நாம் என்ன மனப்பாடம் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. குறிப்பிட்ட காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து மிகச்சிறந்த அறிவை கொடுத்து விடுவான் அந்த குர்ஆன் வசனங்கள் மூலமாக. அந்த பிள்ளைகளுக்கும் அந்த ஓதிய அந்த இமாம்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம இங்கே அந்த சந்தர்ப்பம் நம்ம அக்ஸா பள்ளியில் இருக்குது. வேறு பள்ளிகள் மாதிரி ஒரே இமாம் ஓதணும், ஆஃபீஸை கூப்பிட்டு சம்பளம் கொடுத்து ஓத வைக்கணும், அந்த செட்டப்லாம் கிடையாது, தேவையும் கிடையாது. அந்த விஷயத்தில் நம்ம அக்ஸா பள்ளியை ரொம்ப விரும்புகிறோம். பல பள்ளிகளில் பார்த்திங்கன்னா ஹாஃபில்கள் அழைத்து 25,000 30,000 கொடுத்து ஃபுல்லாக ஓதி விடுங்கன்னா அவர் எது ஓதிட்டு போயிட்டே இருப்பார் சம்பளத்தை வாங்கிட்டு. அது இல்லாமல் இந்த மஹல்லாவில் தான் நான் முதலாக பார்க்கிறேன். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, 7 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூறா ஓதுனீங்களோ நீங்கள் இமாமா செய்யுங்கன்னு சொல்லணும்ல. இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. இதுதான் ரசூல் அன்றைக்கி செஞ்சாங்க. தனி இமாம் செட்டப்பெல்லாம் அன்றைக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இமாமுக்கு சம்பளம் கொடுத்தெல்லாம் வைக்க கிடையாது. இன்றைக்கி நம்ம பலகீனத்தினால இமாமுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறோம். வேறு வழி இல்லாமல் அந்த காலத்தில் இருந்து அவங்க காலத்தில் என்ன செய்வாங்க, அவங்க அங்கே வருவாங்க. ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் அங்கே வேறு இமாம் கிடையாது. அதுக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு அங்கங்கே அனுப்புனாங்க, ஜனாதிபதிகள் அனுப்புனாங்க. அங்கெல்லாம் எப்படின்னாக்கா ஊரில் உள்ள எல்லா மக்களும் வருவாங்க. அவங்க எல்லாருமே குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க யார் அதிகமாக மனப்பாடம் பண்ணியிருப்பாங்களோ அவங்கள உள்ள இமாம் ஆக்கி விட்டுருவாங்க. அவ்வளோதான். அந்த செட்டப்பு தான் நம்ம பள்ளி அக்ஸா பள்ளியில் நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். சில பேர் என்ன நினைப்பாங்க, இவங்க சின்ன பிள்ளையை வச்சு ஓதி விட்டுறாங்க. இவங்களாம் நினச்சிக்கிறது இவங்கெல்லாம் சின்ன பிள்ளையை வச்சு ஓதி விட்டுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னாக்கா அவங்க ஆஃபீல் அப்படி நீட்டரக்காக தோதுறாரு, என்னமா இருக்குது கிராத்து. இப்படிலாம் பழகாதீங்க தயவுசெய்து. இந்த எண்ணம் யாருக்காவது இருந்தால் தயவுசெய்து மாற்றிக்கிங்க. இதுக்காகலாம் இந்த குர்ஆன் இறக்கப்படலை. எல்லாம் கலை நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்கல்ல, கலை நிகழ்ச்சியாக ஆக்கி வச்சுட்டாங்க. அழகாக இருக்க வேண்டிய இந்த மார்க்கத்துடைய விஷயங்கள் எல்லாம் வெறும் சடங்காகவும் சம்பிரதாயமாக ஆக்கி வச்சுட்டாங்க. எங்கெல்லாம் அதிகமாக கொடுக்கப்படுதோ அங்கே போவோன்னு ஆக்கி வச்சுட்டாங்க. பெண்களை கூட பெண்கள் நீ கூட்டம் போகிறேன், என்னப்பா காரணம்னு கேட்குறேன். நான் பக்கத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. போன வருஷம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, பெண்கள் கூட்டம். இந்த வருஷம் என்னப்பா காரணம், ஒரு ஆள் அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பேசி கேட்டதுக்கு சொல்கிறாங்க, அங்கே ஏதோ புதுசாக ஒரு ஹோட்டல் திறந்து வச்சுருக்காங்க, அங்கே ஐட்டம் நிறையா கிடைக்கிது அந்த பள்ளிவாசலில். அங்கே போகிறப்ப கூட காசு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, கொஞ்சம் வாங்கி திண்டுக்கிறாங்க, அப்படியே போகிறாங்க, கூட்டம் அங்கே போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை இதுதான் மார்க்கம். நான் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் அங்கே இந்த கூட்டம் கூட்டுவதற்காக விஷயங்களை செய்வதெல்லாம் கிடையாது. இங்கே அல்லாஹ் சொன்ன இந்த ரமலான் மாதம் எதுக்கு, நான் இறக்கி அருளிய இந்த குர்ஆனை எல்லோரும் புரிய வேண்டும் என்பது தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் அக்ஸா பள்ளி நிர்வாகம் அல்லாஹ்வுடைய கிருபையால் செயல்படுகிறது. அதை நான் வெளிப்படையாக சொல்லிக் கொள்கிறேன். அது முகத்தச்சிருக்கான்னு சொல்லலை. இதே நிலைமை தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். எப்போ நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே இங்கே ஓதுகிற பிள்ளைகள் கொஞ்சம் சூறா ஓதினாலும் சரி, அவர்களை வைத்து ஓத வைக்க வேண்டும். பெரிய ரெக்காத்தான் ஓதணும்னு அவசியம்லாம் கிடையாது. இங்கே சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை வயசானவங்களாம் இமாமுக்கு கிடையாது. இமாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இதெல்லாம் நம்ம இங்கே என்ன கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் அலட்சியப்படுத்தாதீங்க. சின்ன பிள்ளையை வச்சு அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் சின்ன பிள்ளை வச்சு ஓதிட்டு ஓடி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாது. சின்ன பிள்ளைகள் ஓதுவது அல்லாஹ்வுடைய அருட்கொடையது. இந்த 8 வயதில் குர்ஆனை அவன் மனப்பாடம் பண்ணி அவன் தட்டு மாதிரி ஓதுறான். சில விஷயங்கள் இந்த உச்சரிப்பு இல்லை என்று சொன்னாலும் எவ்வளோ அழகாக ஓதுகிறான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும். அதெல்லாம் பயன்படுத்தும் போது தான் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அது மாதிரி குர்ஆன் மனப்பாடம் பண்ணுவாங்க, ஆர்வமாக படிப்பாங்க, அடுத்த கட்டமாக அர்த்தம் தெரிஞ்சுக்குவாங்க, அதுக்கு பிறகு நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த பிள்ளைகள் தான் வருங்கால உங்கள் ஊருக்கு எடுத்துக்காட்டாக அமைவாங்க. ஏன்னா போக 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 வழிகாட்டில் போயிட்டுருக்கலாம் இளைஞர் சமுதாயம், போதைப் பொருள்கள்லையும் அதுலேயும் இதுலேயும். இதெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அதிக ரிப்போர்ட் வருது இன்றைக்கு. அதனால் அதிலெல்லாம் போவிடாமல் பிள்ளைகளை காப்பாற்றணுன்னா இதன் பக்கம் வந்தாக வேண்டும். பள்ளிவாசல் பக்கம் வரணும், பிள்ளைகள் ஓதுறதை கேட்கணும், பிள்ளைகளோடு கலந்துரையாடணும், அவங்களுக்கு மேலே ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்க்கணும்.
நிர்வாகத்துக்கு ஏதாவது உதவி செஞ்சு எதுக்காக இந்த கல்விக்காக இதை எப்படியாவது டெவலப்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிக்கணும். அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தான் சிறந்த சமுதாயமாக நாமும் ஆகுவோம். வல்லரஹ்மான் சிறந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கிறான். சிறந்த சமுதாயமாக ஆக்கின பிறகு வழிகேட்டில் போயிடக்கூடாது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். வல்லரஹ்மான் எல்லா நன்மையான செயல்களையும் காப்பாற்றி சரியான எண்ணங்களை நம் அனைவருக்கும் தந்து தெளிவான பாதையை காண்பிப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த ரமலானை இன்னும் பாக்கி இருக்கிற நாளை சரியாக பயன்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்லரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள்வானாக. வாசரி தவனா இந்த விழா